வேணும்னே வந்து நாங்கள் தேர்வு பண்ணுற இடத்த நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு நெரிசலான இடத்த கொடுத்து இந்த இடத்துல மக்களை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க. இந்த மாதிரி அவரே சொன்னார், நானே வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் பேசுவேன், நீங்கள் வந்து அதிலையும் தடை விதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். பட் இந்த மாதிரி ரொம்ப டேரிங்காக சொல்லி நீங்கள் வந்து எனக்கு நெருக்கடி தரீங்க, நான் வந்து மக்களை சந்திக்க கூடாதா, மக்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நேரடியாக ஆதரவு வந்து மக்கள்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுவேன் இனிமேல்ட்டு அப்படின்லாம் வந்து சொன்னார். நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. இதுக்கு வரைக்கும் டிவிகே மேலே வச்சிருந்த குற்றச்சாட்டு டேமேஜ் தான், டேமேஜ் அதிகமாக பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் திருச்சி நடந்ததுலையுமே வந்து அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துருச்சு. திருச்சி ஏர்போர்ட் பேரிகேடை தள்ளி பேரிகேடை அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுடைய கூரை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அவங்க அதை கம்மி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இதை வச்சு அவங்கள வந்து அது டார்கெட் பண்ணுறாங்க. அப்படிதான் அதை வந்து நேரடியாக பார்த்துட்டு தம்பி ஏறாதப்பா இறங்குப்பா இல்லை இந்த மாதிரி செய்யாதீங்க அந்த மாதிரி அப்படி நேரடியாக சொன்னார்னா எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறார் இல்லையா? அந்த வகையில் இந்த வாரம் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு போய் மக்களை சந்திச்சிருக்காரு. ஒரு நல்ல வரவேற்பு ஆதரவுலாம் கிடைச்சிருக்கு. அது குறித்து நாம் வந்து ஒரு சின்ன கலந்துரையாடல் நம்மளுடைய வலித் கூட அப்படியே கலந்துரையாடல் பண்ணி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். என்ன வலித் பார்த்தீங்களா? அரியலூரில் போகும்போதே சாலைகளில் வந்து பவர் கட் பண்ணி விடுறது. இப்போ நாகப்பட்டினத்துலேயும் இப்போ உங்களுக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் பவர் கட் பண்ணதாக இது பண்ணுறாங்க. அது அவங்க கேட்டிருந்தாங்க, ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஆனால் அவங்களுக்கு வைக்கிற இடத்த பார்த்தோன்னா வந்துட்டு ரொம்ப டொக்கான ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கோ அப்படின்ற நெருக்கடியாக இருக்குது. இப்போ மிஞ்சி போனால் ஒரு 1000 பேர் கூடலாம். வர ஆர்வமாக இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, என்ன இந்த கூட்டத்தில் எப்படி நம்ம போய் பார்க்குறதுன்னு வந்து சோம்பேறி தான் போடுவாங்க. கிட்ட இருக்கிறவங்களால பார்க்க முடியும், இப்போ அந்த பக்கத்திற்கும் போய் நிற்கிறவங்களால பார்க்க முடியாது. ஆமாம், அந்த இடம் தேர்வு பண்ணுற விஷயத்தில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. அதை வந்து இதுக்கு முன்னாடி பேசலை இந்த அளவுக்கு. பட் இந்த மாதிரி விஜய் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வேணும்னே வந்து நாங்கள் தேர்வு பண்ணுற இடத்த நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு நெரிசலான இடத்த கொடுத்து இந்த இடத்துல மக்களை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அப்புறம் நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம் இதெல்லாம். சனிக்கிழமை பேசுகிறாரு, அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி உங்களுடைய ஓய்வு நாட்களில் உங்ககிட்ட வந்து பேசினா இன்னும் சரியா இருக்கும், ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும், உங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. மேபி அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறதெல்லாம் ஓகே தான். ஏன்னா ஒரு வாரம் சனிக்கிழமை மட்டும் வராரு, சனிக்கிழமை மட்டும் வந்து பேசுறாரு, போஸ்டர்லாம் வேற ஒட்டியிருக்காங்க. வெளியே வரல அப்படின்னு அனானிமஸா ஒரு போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. இது வந்து வாரம் நீங்க பண்றது இல்லை அப்படின்லாம் ஒட்டியிருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இவங்க சைடில் அப்படி, இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஜய் சைடில் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே. அவரால் சனிக்கிழமை வந்து ஸ்ட்ராங்கா மக்களை திரட்ட முடியுது. நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, இன்னைக்கு மத்தியானம் பேசியிருக்காரு, இன்னைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ இந்த 1.5 நாளைக்குள்ள சோஷியல் மீடியாலேயோ இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயோ மற்ற இடங்களில் இப்போ பொதுவாக மக்கள் பேசுகிற மக்கள் கூடுற இடத்துலையோ ஒரு ஸ்பார்க்கை ஏற்படுத்த முடியுன்ற மக்களுக்கு ஐடியா இருக்கும்ல. இப்போ வார நாட்களில் வேற மாதிரியான பிஸி ஸ்கெடியூலில் வேற மாதிரியான ஒர்க்கில் மக்கள் மாட்டிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு வீக்கெண்ட் ஒரு சாட்டர்டேவை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஒரு 1.5 நாள் இருக்குது, ஒரு 1.5 நாள் டைம் இருக்குது நமக்கு. ஸோ அந்த 1.5 நாளைக்குள்ளே நம்ம அந்த நம்மளுடைய பேச்சுக்களை போய் எடுத்துக்கலாம். அவங்க சைடில் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ரெண்டு மாதிரியுமே அதை நம்ம பார்க்கணும். மற்ற நாட்களில் நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறது ஒரு வாதம்னா, இவங்க சைடில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ரெண்டுமே பார்த்து தான் ஆகணும். நம்ம இந்த வாட்டி வந்து மீனவர்களை பற்றி பேசினார். நாகப்பட்டினம் பேசி தான் பேசினார். ஏற்கனவே 14 வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 22, 2011 பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து பொதுக்கூட்டம் நடத்தின அதையும் இந்த வாட்டி பதிவு பண்ணார். ஆமாம், நாகப்பட்டினத்தில் ஏற்கனவே முன்னாடி வேறு அந்த பிரச்சனை தொடர்பாக போயிட்டு இருந்தப்போ, அந்த சண்டை போயிட்டு இருந்தப்போ அந்த சமயத்தில் அவர் பேசியிருந்தார். அதை திரும்ப நினைவு கூர்ந்து சொன்னார். அவர் பேசுனதுக்கு வரல நாம, அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி அவரே சொன்னார், நானே வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் பேசுவேன், நீங்கள் வந்து அதிலையும் தடை விதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இந்த முறை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஒன்றா தான் பார்த்துட்டு இருந்தோம் அலுவலகத்தில் உட்காந்து. இப்போ அவர் பேச ஆரம்பித்து நான் வந்து பார்க்குறது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பேசுனதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. ரொம்ப டேரிங்காக வெளிப்படையாக வந்து திமுகவெல்லாம் சொல்லி இது முன்னாடியும் பேசியிருக்காரு தான், இதே மாதிரி பேசியிருக்காரு தான். பட் இந்த மாதிரி ரொம்ப டேரிங்காக சொல்லி நீங்கள் வந்து எனக்கு நெருக்கடி தரீங்க, நான் வந்து மக்களை சந்திக்க கூடாதா, மக்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நேரடியாக ஆதரவு வந்து மக்கள்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுவேன் இனிமேல்ட்டு அப்படின்லாம் வந்து சொன்னார். இது பேசுனது வந்து இதுவாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பேலன்ஸும் வச்சுருந்தார் அவர். கபட நாடகம், அது அவருடைய ஸ்டாண்டர்டான வார்த்தை, அது அதிகமாக பயன்படுத்துறத கேட்க முடியுது. அதை சொல்லி முடிச்ச உடனே இன்னொரு பக்கம் பிஜேபி மென்ஷன் பண்ணார். ஆமாம், பிஜேபி வந்து இந்த மாதிரி பொதுக்கூட்டம் நடத்தினாங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட் கட் பண்ண முடியுமா, இந்த ஒரு நெருக்கடி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. ஸோ அதான் டிஎம்கே விமர்சிக்கிற போது பிஜேபி அவர் சொன்னார். பட் அவருடைய மெயின் டார்கெட் வந்து டிஎம்கே. ஏன்னா அவர் சொல்கிற அவர் தொண்டர்கள்கிட்ட கேட்கிற முழக்கமே என்னவா இருக்குது அப்படின்னா,
இந்த வாட்டி அவங்கள தொண்டர்களை சொல்ல வச்சு, ஆமா தொண்டர்களை மெயினா யாருக்கு போட்டி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டு ஒரு டிஎம்கே டிவிகே அது ஒரு ஆரவாரம். எனக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த தொண்டர்கள் வந்து ஏற்கனவே ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலையில வந்து அப்படியே நேரடியாக அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது இல்லை நேரடியாக அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய பதில் வாங்கும்போது இன்னும் ஆரவாரமா இது பண்றாங்க. ஆமா, அவர் ஒரு கரிஷ்மா இருக்குல்ல, என்ன இருந்தாலும் வந்து அது ஸ்கிரீன்ல பார்த்து தான் அவருக்கு அவ்வளவு அரசியல்வாதியா இருந்தாலும் அவர் ஒரு நடிகர் பின்பம் இல்ல. அதான் அவருக்கு வந்து ஒரு நல்ல கரிஷ்மா இருக்கு. ஆன் ஸ்கிரீன்ல அதை பார்த்தா எல்லாம் ரசிகராயிருப்பாங்க. அப்போ அதை பாலிடிக்ஸ்லயும் அந்த கரிஷ்மா, அந்த ஒரு குணம் இல்லை ஒரு ஆரா, இப்போ ரீசன்ட் இந்த மீம் டர்ம்ஸ்ல ஆரா அதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். இது பொதுவாகவே அரசியல்வாதிங்க பண்ணுறது தான். நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே இருக்கவங்க கிட்ட ஏதாவது அவங்க அன்பா பரிசு கொடுத்தாங்கன்னா வாங்கிப்பாங்க, இல்லை இவங்க வந்து அவங்க கிட்ட கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்சு மேடையை விட இந்த இடம் வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸை கொடுக்குதோ அப்படின்ற ஒரு அபிப்பிராயம். வீதிக்கு வீதி சென்றாரு. ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்டேஜ் பண்ணி பேசுறாங்க. அண்ட் இந்த வாட்டி ரொம்ப குறிப்பா அவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, என்ன நான் வந்து பார்க்க கூடாதா, பார்க்க விட மாட்டேன் உங்களுக்கே அப்படின்னா இப்போ உழைச்சு வந்த எனக்கு எப்படி அப்படின்லாம் கொஞ்சம் ஹார்ஷா பேசினாரு. ஹார்ஷா நிறைய விஷயம் பேசியிருக்காரு தான். பட் பாலிடிக்ஸில் ஓகே, இன்னைக்கு பேசுகிற ஹார்ஷ்லாம் வந்து ஹார்ஷே கிடையாது. இன்னைக்கு எந்த கட்சியும் பேசுகிற ஹார்ஷ்லாம் ஹார்ஷே கிடையாது. முன்னாடி அவங்க பேசின விதம்னு நம்ம பார்த்துருப்போம் எல்லா கட்சியுமே. இன்னைக்கு வந்து ரொம்ப நாகரிகமாக இருக்க கட்சிகளை தான் இளைஞர்கள் விரும்புகிறாங்கன்றனால எல்லாருமே ஓரளவுக்கு நாகரிகமாக வந்துட்டாங்க. அண்டு இதுக்கு வரைக்கும் டிவிகே மேலே வச்சிருந்த குற்றச்சாட்டு டேமேஜ் தான். டேமேஜ் அதிகமாக பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் திருச்சி நிறைய பிரச்சனை வந்துருச்சு. திருச்சி ஏர்போர்ட் பேரிகேடை தள்ளி அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுடைய கூரை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த வாட்டியும் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி தான் போச்சு. ஏன்னா அவருக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பேனர் ஃபுல்லாக கிழிச்சிட்டு அந்த சாரத்தில் ஏறிட்டாங்க. அது கொஞ்சம் ஆபத்தான ஏறி இது. ஆமாம், மரத்து மேலே வந்து ஏறுறது வந்து வாடிக்கையாக நடந்துகிட்டே இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு அவங்க அதை கம்மி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை வச்சு அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அப்படிதான் எப்பயுமே வந்து இப்போ நம்மளை ஏதோ டார்கெட் பண்ணுறாலும் அந்த ரூப் புகழெல்லாம் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க ட்விட்டர்ல எதுலையோ. என்டிடிவிக்கு வந்து தாவேக்காவை சேர்ந்த சில பெண் உறுப்பினர்கள் அவங்களுடைய கேடர்ஸ் வந்து என்னன்னா ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து யாருமே போட மாட்டீங்க, ஆனால் என்டிடிவி காரத்தில் துண்டு கட்டுறது மட்டும் எல்லாமே போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதை போடுறாங்க அதை போடலாம் இல்லை, பாலிடிக்ஸ் அப்படி தான் இருக்கும். நெகட்டிவ் மட்டும் சீமான் இதில் சொல்லுவார்ல, நம்ம நான் 1000 நல்லது செஞ்சிருப்பேன், ஏதாவது ஒன்றில் பண்ண மாட்டி போனோம்ல, அதுதான் பாலிடிக்ஸ். ஏன்னா இங்கே வந்து பொதுமக்களாக பார்க்குறவங்க அவங்களுக்கு ரெண்டு பார்வையுமே இருக்கும். இப்படியும் பேசுகிறாங்களா, இப்படி தப்பு அப்படின்னு நினைப்பாங்க, நல்லா பேசுகிறாங்க நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஒரு கட்சி சார்ந்து ஒரு கொள்கை சார்ந்து ஆல்ரெடி இன்க்ளைண்டாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இன்னொரு கட்சி வந்து இடையூறு தான் பண்ணுறதுக்கு பார்ப்பான். இப்போ திமுக வளரணும்னு யாரும் தாவேக்காரன் நினைக்க மாட்டாங்கல்ல, அவங்க அடிச்சுட்டு மேலே வந்து நினைப்பாங்க. அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க கையில் எடுப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு இவங்க பண்ணுற தவறுகளை இல்லை இவங்க பண்ணுற தப்புகளை இல்லை இவங்க செய்கிற குற்றங்களை மட்டும்தான் எடுத்து பேசுவாங்க. அப்போ அதுக்கு நம்ம வந்து அதுக்கு நடக்கவே கூடாதுன்றது இம்பாசிபிள். ஏன்னா மனிதர்கள் மத்தியில் தெரியாமல் கூட நடக்கலாம். பட் அதை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கிறது அப்படின்றதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷனாக இருக்கும். இந்த முறை 1-2 கொஞ்சம் பண்ணாங்க. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த வேனுக்கு கீழே ஒய்பிரிவு ஆட்கள் நின்னாங்க, கீழே வந்து அந்த அவங்களுடைய வாலண்டியர்ஸ் நின்று ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இது பண்ணி பார்த்தோம்னா திருச்சியில் வரும்போது கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம், இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாங்க. அதான் அந்த காரை சுற்றி அந்த பஸ்ஸை சுற்றி ஆட்கள் நிறைய பேர் நின்றுட்டாங்க. ஸோ இல்லைன்னா அந்த பஸ் மேலே அவங்க ஏறிடக்கூடாது, இல்லை அவங்க ரொம்ப கிட்ட நெருக்கத்தில் இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால அவங்க பண்ணாங்க. இதை வந்து அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே அந்த டைமில். அவங்க வந்து அவங்க அன்பா இல்லை கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணுற விஷயங்கள் கூட இது தவறான விஷயம் பண்றாங்க பாருங்க அப்படின்னு கொண்டு போய் வைக்கிறது தான் பாலிடிக்ஸ்ல. அதுதான் அதுக்கான ஸ்பேஸ் தான் பாலிடிக்ஸ். ரசிகர்கள்லாம் அரசியல் படுத்தணும் அப்படின்னு விரும்புறாரு. இன்னும் அந்த சுட்டித்தரமான இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இல்லை, அவர் ஒரு 4-5 வாட்டி சொன்னார்னா கொஞ்சம் அவரு முன்னெடுத்து பேசினார்னா அதை பத்தி கரெக்டாக அமைதியாயிடும். ஏன்னா வந்து அவர் அறிக்கையில சொல்றாரு, அறிக்கையில எப்பயுமே இப்போ இந்த அறிக்கை கொடுக்கும்போது கூட மரத்தில் ஏறக்கூடாதுலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வாட்டியும் சிலர் ஏறினாங்க. அதை வந்து நேரடியாக பார்த்துட்டு தம்பி ஏறாதப்பா இறங்குப்பா இல்லை இந்த மாதிரி செய்யாதீங்க அந்த மாதிரி அப்படி நேரடியாக சொன்னார்னா எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அது ரொம்ப பெட்டரா இருக்கும். அது எதுக்கு இதை நம்ம இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மரத்துல ஏறுறதையோ இல்லைன்னா வந்து அவங்க
ஆட்டம் போடுறதையோ இதுவோ ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் என்ன ஆகிடும் அப்படின்னா, நான் அகைன் சொல்கிறது தான், பாலிடிக்ஸில் இந்த கட்சி எவ்வளோ சூப்பரான பேசலாம், அதெல்லாம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நெகட்டிவாக உள்ளதை மட்டும் தான் எடுத்துப்பாங்க. நெகட்டிவாக இருக்கிறது மட்டும் தான் போட்டு சோஷியல் மீடியாவில். ஆமாம், அது எல்லாமே அப்படி தானே. இப்போ சோஷியல் மீடியா நம்மளே பார்க்கணும்னா பாசிட்டிவான விஷயத்தோட ஃபன்னாக இருக்கிறது, நெகட்டிவாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ லாஸ்ட் டைம் வந்து டிவிக்கு திருச்சியில் வேறு என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா டக்குன்னு நான் நீங்களும் மறந்துடலாம், அது இயல்பு தான். ஆனால் அந்த NDTV ரிப்போர்ட்டரை வந்து சுத்து போட்டு அதை மறக்க முடியாதுல்ல. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் எல்லா இடத்துலையுமே நம்ம இருக்கும். அதை அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவர் அதிமுகன்ற பேரே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, போட்டு அடிக்கிறது ஃபுல்லாகவே வந்து டிஎம்கேவை அடிக்கிறாரு. சீமான் வந்து அவ்வளோ பேசுகிறாரு, அவ்வளோ திட்டாரு. அவர் கூட இருக்க அவர் சாட்டையும் அவரும் ரொம்ப தரைக்குறவாக பேசுகிறாங்க. அவங்கள பற்றி எதுவுமே இது பண்ணாமல் வெறும் டிஎம்கேவையும் பாஜகவை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பாஜக அதிகமாக டிஎம்கேவை தான் ரொம்ப அடிக்கிறாரு. அதுக்கு வந்து 2 காரணம் எடுத்துக்கலாம். ஒன்று, டிஎம்கே தான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க, வேறு வழி இல்லை, அவங்க தான் எதிர்த்து பேசி ஆகணும். ஆளுங்கட்சி யாரோ அவங்கள தான் எதிர்த்தாகணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் ஆரம்பத்துலேருந்தே வந்து அடிக்கிறது டிஎம்கேவை தான். நிறைய பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டாக, நானே கூட தவைக்கா சேர்ந்தவங்களை பேட்டிடும்போதெல்லாம் கேட்டிருக்கேன், நீங்கள் காங்கிரஸ் ஏன் விமர்சிக்கிறது இல்லை காங்கிரஸ் இப்போது அதிகாரத்தில் இல்லை, பொறுப்பில் இல்லை, நாங்கள் ஏன் உங்களை விமர்சிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். அதை அவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். ஏன் நீ காங்கிரஸோட அப்போ கூட்டணி வைப்பீங்களா அப்படிலாம் அது நம்ம ஸ்பெகுலேஷன்ஸ். அது ஆளுங்கட்சி அடித்தாதான் அரசியல், வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த முறை வந்து அவர் பேசின விதம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் மக்களை சந்திக்கூட நீங்கள் நினைக்கிறீங்களா, என்ன பண்ணிடுவீங்க, நான் தனியாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினது. இது ஒரு கட்டம் வரைக்கும் அவர் பேசாமல் தவிர்த்து அமைதியாக போகலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே பேசி தான் ஆகணும். அதுக்கு அந்த அளவுக்கு அவர் பேசினா தான் இம்பேக்ட் இருக்கும்னு அவருடைய கேல்குலேஷன் இது. பட் டிஎம்கே இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி. அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க, பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா அவங்களை எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சீமான். இன்ன வரைக்கும் சீமானை பத்தியும் பேசினது இல்ல, பேரே சொல்ல மாட்டாங்க, ஏடிஎம்கே மட்டும் தான். ஏன்னா அவங்களுடைய இது என்னன்னா, ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன், 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தார் ஒரு இதில், இந்த மேடையில் ஒரு சில பேருடைய பேரே நான் சொல்ல மாட்டேன். அந்த டைம் தான் சீமான் வந்து பயங்கரமாக விமர்சிச்சிருந்தார். அப்போ சொன்னார் அவர், இந்த மேடையில் நான் சில பேரோட பேரே சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்லணும்னா சில தகுதி இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் அவங்களுக்கு ஒரு லெகசி இருக்க தானே செய்யுது. அவங்க பெரிய கட்சி, ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு லெகசி இருக்க தான் செய்யுது. பட் நான் நோட்டீஸ் பண்ணுற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டிஎம்கேனுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அவங்க சீமான் அவர்களுடைய பேரையே சொல்ல மாட்டாங்க. அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற, அவங்களோட அலைனாக இருக்கிற, இல்லை அவங்களோட ஐடியாலஜியோட அலைனாக இருக்கிறவங்க அவங்க சார்பாக விமர்சிப்பாங்க. இப்போ ரீசெண்ட் கொஞ்சம் வருஷமாக தாவேக்காவுக்குலாம் முன்னாடி இல்லை, இப்போ இந்த டைமில் மட்டும்தான் சீமான் அவர்கள் சொல்கிற விமர்சனம் நேரடியாக திமுக காதுக்கு போது கேள்வியாக கேட்கப்படுது. எப்படின்னா, அவங்களுடைய அந்த 24.8% உறுப்பினர்கள் இல்லைனா அவங்களுடைய மந்திரிகள் யாராவது ஒரு ப்ரெஸ் மீட் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா, இப்படி சீமான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவுமே மற்ற மந்திரிகள்லாம் பேசுகிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டால் அவர் தவிர்த்துருவார். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க வச்சுருக்காங்க. தாவேக்காவுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. எடுத்தோடனே இப்போ டிவிகேவை பற்றி பேசுகிறாங்க அவங்களுடைய அமைச்சர்கள்லாம். கிட்டத்தட்ட நாம் தமிழருக்கு வந்து அதுக்கு ஒரு 12-13 வருஷம் ஆச்சு. லாஸ்ட் 2 வருஷமாக தான் பேசுகிறாங்க. பட் டிவிக்கே வந்து வந்த 2 வருஷத்துலேயே அதை பேச வைக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்களோ இல்லை இவங்க விமர்சித்து பேசுகிறதோ டிஎம்கே வந்து புதுசு கிடையாது. அவங்க அதெல்லாம் பார்த்து தான் வந்திருப்பாங்க, ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்து இதில் பெருசாக அவங்க ரொம்ப அப்படியே என்னடா இப்படி பேசிட்டான் அப்படி அப்செட் ஆக போகிறதில்ல. அதை எதிர்கொள்கிறது எப்படின்னு ஸ்ட்ராட்டஜி வகுக்க தான் போகிறாங்க. இந்த கூட்டத்தில் திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய வேல் ஒன்று கொடுத்தாங்க. பொதுவாக வந்து வீரவாள் கொடுப்பாங்க. வீரவாள் இப்போ வந்து வேல் கொடுத்ததுக்கு வந்து அண்ணன் சீமான் தான் திரும்ப போகிறாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு வகையில் அவருடைய அடையாளமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அது போன வாட்டி ட்ரெண்டிங்காக இருக்கிறவங்க அடிக்கிறதுன்றது வந்து சீமானோட இல்லை, அதை சொல்ல வேலை நான் சொன்னேன். இது இவர் கருத்துப்பா. அவர் நான் வந்து வேல் வந்து அவர் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் எலெக்ஷன் அப்போது நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வேல் வச்சிருந்தாரு. அப்போவே அவர் திட்டினார், வேல் நான் எடுத்தது, நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி ஆகிட முடியுமான்ட்டு. இப்போ ஏற்கனவே இவங்களுக்குள்ள ஒரு வாய்க்கா தகராறு போயிட்டு இருக்குது. தாவேக்காக்கும் நாம் தமிழர் கட்சியினர் ஏற்கனவே ஒரு வாய்க்கா தகராறு போயிட்டு இருக்குது. போட்டி அவங்க ஒரு சைடு சொல்கிறாங்க, டிவிக்கும் சீமானுக்கு தான் போட்டின்னு ஒரு சைடு கிளம்பி அது மாதிரி போயிட்டு இருக்கா. இப்போ கண்டிப்பாக அவர் விமர்சிக்க தான் போகிறாரு. ஆனால் அதான் சீன்லேருந்து ஏடிஎம்கே வந்து அவங்க இன்க்ளூடே பண்ணாமல் தான் டிவிக்கே வந்து அதை சொல்கிறாங்க. அதை சொல்லணும் மாதிரி மறந்துட்டேன். இப்படி டிஎம்கே வந்து டிவிக்கேனுடைய பேரை இல்லை நாம் தமிழர் பேரை சொல்கிறது இல்லையோ, அதே மாதிரி தாவேக்காவும் வந்து சீமான் பேரை சொல்கிறது இல்லை.
ஆனால் அவங்களும் விமர்சிக்கிறத நிறுத்துறது கிடையாது, விமர்சிச்சிட்டே தான் விமர்சிச்சுட்டு. ஆமாம். இப்போது சீமான் அவர்களுடைய ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ரொம்ப நாளாகவே எந்த மீடியாவுமே பெருசாக அவங்கள கவர் பண்ணுறதில்ல. அவங்க போராட்டம் பண்ணாலோ இல்லை அவங்க ஏதாவது ஒரு முன்னாடி படுத்தாலும் மீடியா கவர் பண்ணுறதுலன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை எங்களை விவாதத்துக்கு கூப்பிட மாட்டீங்க, எங்களை வந்து நீங்கள் பேசுறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ இந்த பெரியார் இஷ்யூ ஒன்று போச்சு, பெரியாரை பற்றி திரு சீமான் அவர்கள் விமர்சித்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக போச்சு, போராட்டம்லாம் பண்ணாங்கல்ல. அந்த டைம் அப்போது அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம அடித்தாலுடைய வேறு வழியே கிடையாது. அவர் அடிச்சு தான் பேசுவார், எப்பயுமே பேசுவார். பட் அதை தாண்டி ஒரு அடித்தா மட்டும் தான் பேசுவேன், நான் பார்க்குறாங்க நம்மளை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியும் கிடையாது, முட்டி மோதி பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்கள மீடியா காமிக்கலை அப்படின்னா அவங்க எப்படி மீடியாவுடைய ஃபோக்கஸ் நம்ம பக்கம் திருப்புறது அப்படிங்கிறதுல குறியாக இருக்கிறாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக பேசும்போது சொன்னார், இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, அதுக்குள்ளே மொத்த நியூஸ் மொத்த செய்தி என்னை பற்றி நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதோடைய ஒரு பாகமாக வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இல்லை அதிகமாக வரக்கூடிய விஜய் அவர் தாக்கி பேசுறது வந்து வேறு வழி கிடையாது. அகைன் பாலிடிக்ஸ்னால் அப்படி தான், அடிக்க தான், ரெண்டு பக்கம் மாதிரியுமே அடிச்சுக்கிறது தான். அவர் அந்த WWFல மொத்தமாக கும்பலை அடிச்சுப்பாங்க இல்லை, அந்த மாதிரி அடிச்சுக்கிறது தான். ஸோ மொத்தத்தில் தாவேக்காவினுடைய இந்த மாநாடு வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய பார்வையில் அது வெற்றி தான். ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற கூட்டமோ இல்லை எதிர்பார்க்குற ரெஸ்பான்ஸோ இல்லை மீடியா அட்டென்ஷனோ இல்லை வேற ஒரு மக்கள் என்கேஜா இருக்காங்க, நாங்க வந்து எங்களுடைய செயல்பாடுகளை பாருங்கன்னா அவங்க ஷோகேஸ் பண்றதுக்கு முற்படுறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அது வெற்றி பெற்றுட்டு தான் இருக்கு, அதில் நம்ம சந்தேகமே வேணாம். அடுத்தடுத்து அவர் போகக்கூடிய ஊர்களில் இல்லை அடுத்தடுத்து அவர் போகக்கூடிய இடங்கள்ல இதே மாதிரி அவர் பேசினார் அப்படின்னா நிச்சயமா அவருக்கு ஒரு பெரிய ஏறுமுகம் இருக்கு. பட் இந்த கூட்டம் வந்து திமுகவினுடைய அந்த ஓட் பேங்கை பாதிக்குமா, திமுகவினுடைய அந்த கோர் ஓட்டர்ஸை வந்து இவங்க பக்கம் திருப்ப முடியுமா, இல்லை ஈர்ப்பாங்களா, இல்லை பொதுமக்கள் வந்து இவங்க பக்கம் வருவாங்களா அப்படின்னா அதை வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நடுநிலையாக சொல்லணுன்றதுக்காக மட்டும் கிடையாது, இதெல்லாம் தாண்டி தான் திமுக வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்கு. இந்த வாட்டி தான் ரொம்ப புதுசாக இருக்குது எலெக்ஷன். நம்ம ரீசெண்டாக பார்த்ததுல எப்பயுமே ரெண்டு கட்சி இருக்கும், அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு போட்டியில் ரொம்ப நாளாக அந்த லாங் ரன்ல வந்துட்டு தானே நாம் தமிழர் தான். இந்த வாட்டி அவங்களுமே வந்து அவங்களுக்குமே கஷ்டம் தான். இந்த வாட்டி யாரோட இளைஞர்கள் ஓட்ட பிரியும், விஜய்க்கு வந்து அந்த பெரிய ஒரு முகாந்திரம் இருக்கு, அதனால வந்து அவங்களுக்குமே கஷ்டம் தான். ஸோ இந்த வாட்டி இந்த 4 முனை போட்டி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுல அதிமுகவினுடைய ஸ்டாண்ட் என்ன, அவங்களுக்கு பக்கம் நடத்தி தான் இருக்காங்க, அது அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுது. ஸோ இதை வந்து டிஎம்கே எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, யார் ஓட்ட விஜய் பிரிக்க போறாருன்ற இதுல தான் அதுதான் நம்ம பார்க்கணும்.